இந்த புல் பேக் ட்ரேடிங் மெத்தடில் நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது கிளியர் கட்டாக இன்னைக்கு 13ஆம் தேதி ஆகஸ்ட்டு நிஃப்டியில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ப்ரைஸு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன இடம் இந்த இடம். ஸோ மேலே போய் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு பையர் இருக்காங்க. அந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணிக்கிட்டோம் ரெட் கலர் லைனில். அதை க்ளோஸ் வச்ச செல்லர் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை க்ரீன் கலர் லைனில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரைஸு அந்த லெவலுக்குள்ளே தான் இப்போ ரிஜெக்ட் ஆகி கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. அடுத்தடுத்த கேண்டில் கீழே வருது. கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த செல்லர் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை நான் ரெட் கலர் லைன்லேயும், அந்த செல்லர் கேண்டிலை க்ளோஸ் வச்ச பையர் கேண்டில் அந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை க்ரீன் கலர்லேயும் மார்க் பண்ணிட்டேன். ப்ரைஸ் எக்ஸாக்டாக இப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மறுபடியும் நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு மேலே போய் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருந்தா இந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்து லெவலில் கீழே வந்து இங்கே ஒரு புல் பேக் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸை இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால எக்ஸாக்டாக அந்த புல் பேக் லெவலுக்குள்ளே வந்து தான் மறுபடியும் ப்ரைஸு மேலே போயிருக்கு. மறுபடியும் கீழே வந்த அதே லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து நம்மளோட ஃபஸ்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பையரை இந்த செல்லர் க்ளோஸ் வச்சுருக்கறனால ப்ரைஸு அந்த லெவலில் இருந்து மறுபடியும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து தான் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த லெவலை நம்ம மார்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான புல் பேக் என்ட்ரி வந்து கரெக்டாக பார்த்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். தேங்க்யூ.